ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான குட்டி குட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம உப்பு வந்து பிளாஸ்டிக்ல போடுறதை விட பீங்கான்ல போடும்போது உங்களுக்கு அந்த ஈரப்பதமே இருக்காது. ரொம்ப ட்ரையா ரொம்ப நல்லா இருக்கும். எந்த குளிர்காலமா இருந்தாலும் சரி வெயில் காலமா இருந்தாலும் சரி ரொம்ப ட்ரையா தான் இருக்கும். அதனால பிளாஸ்டிக்ல யூஸ் பண்ண வேண்டாம். புளியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக்ல போடுறதை விட நீங்க பீங்கான்ல போட்டீங்கன்னா புளியும் வந்து ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாம இருக்கும். பாட்டிலும் வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. இந்த பீங்கான் நீங்க எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் நம்ம கிளீன் பண்ணா அது சூப்பரா வந்துடும். ஆனா பிளாஸ்டிக்ல வந்துட்டு புளிய போட்ட டப்பாவை நீங்க கிளீன் பண்ணாலுமே அது பழைய கலருக்கோ எதுக்குமே வரவே வராது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய்லாம் வந்து வடை சுடுவோம் இல்லை அப்பளம் பொரிக்கிறது இந்த மாதிரி எண்ணெய்லாம் வந்து தனியாக ஊற்றி வச்சுட்டு அதை ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தாலும் அது வேஸ்ட் தான் ஆகும். ஸோ அதனால சமைக்கிறதுக்குன்னு நம்ம அந்த எண்ணெயிலேயே ஊற்றிட்டு ஒரு 2 நாள்லேயே அதை சமைச்சு நம்ம அதை காலி பண்ணிடணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து ஒரு ஷெல்ஃப்னா ஒரு ஷெல்ஃபோட நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா பாத்திரம் வந்து சிங்கில் சேராது. குட்டி பாத்திரம் ஒரு சைடும் பெரிய பாத்திரம் ஒரு சைடும் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுவும் அளவா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அதிகமா பாத்திரம் சேராது. இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரத்துல நம்ம மூடி போட்ட பாத்திரம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா மூடி இல்லாம அந்த பாத்திரத்தை வச்சிருக்காதீங்க. அது இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு நம்ம எதுக்குமே யூஸ் பண்ணாம அது ஒரு பக்கமா தான் இருக்குமா ஒழிஞ்சு நம்ம அதை யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ மூடி இல்லை அப்படின்னா நீங்க அந்த பாத்திரத்தை வேற யாருக்காவது யூஸ் பண்றவங்களுக்கு கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து டைம் வேஸ்ட் தான். நம்ம மூடி இல்லாம இன்னொரு விஷயத்துக்கு அது யூஸ் பண்ணாலும் அது வந்து செட் ஆகாது கண்டிப்பா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்குலாம் வாங்குவோம். இதெல்லாம் குட்டி குட்டியா வாங்கிக்கணும். நம்ம பெருசா வாங்கினா பாதி கட் பண்ணிட்டு பாதி மீதி அப்புறம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வேஸ்ட் ஆயிரும். அடுத்தது இந்த மாதிரி முளை கட்டினதெல்லாம் வாங்காம உருளைக்கிழங்குல குட்டியா இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும். அது மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா அது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைல்ஸ் கிளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்ப வந்து ஹேர்பிட் போட்டு கிளீன் பண்ணாலும் அது நல்லா சூப்பரா கிளீன் ஆயிடும். ஆனா நம்ம ப்ரஷ் போட்டு நம்ம கிளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ரஷ் போட்டு கிளீன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நேரம் நம்ம அழுத்தி தேய்க்கிறோம் அப்படின்னா ஒரு சில டைல்ஸ்ல வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த இடத்துல மட்டும் கேப் விழுந்துரும். அந்த டைல்ஸ்ல ஜாயின் பண்ணி இருக்கிற இடத்துல கேப் விழுந்துரும். அது வந்து நம்ம எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. 2 டைல்ஸுக்கும் வந்துட்டு நடுவாண்ட ரொம்ப பெருசா ஹோல்ஸா இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து லோக்கல் ஷாப்ல தான் வாங்கணும். இதுக்கு வந்து ஒயிட் சிமெண்ட்னு கேட்டீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வாங்கிட்டு தண்ணியில கலந்துக்கலாம். தண்ணியில கலக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா ஒரு ஓரளவுக்கு கெட்டியா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாம எனக்கு வந்து அந்த தகுடு இருக்கும், இதுல வந்து எனக்கு கிடைக்காதனால நான் சும்மா ப்ரஷ்லயே வச்சு உங்களுக்கு சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். இது மாதிரி நம்ம ஹோல்ஸ்ல எடுத்து வச்சுக்கலாம். இதுவே கொஞ்சம் தண்ணியா தான் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க கொஞ்சம் கெட்டியா வச்சுக்கோங்க. அந்த தகுடு இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியா வைக்கலாம். எனக்கு அது இல்லாததுனால நான் வந்து இப்படி வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனா இந்த ஒயிட் சிமெண்ட் தான், இதையே கொஞ்சம் நீங்க கெட்டியா வச்சீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பரா அது வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து கிளியரா அடைச்சிரும் பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அப்படிதான் இருக்கும். அடுத்ததுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம கருவேப்பிலை அதிகமா கிடைக்கும் போது நல்லா கழுவி காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டு இந்த ரெகுலரா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னா நம்ம உப்புல வந்து கருவேப்பிலை பொடி முருங்கை பொடி இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு வச்சுட்டு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். இதை நம்ம தனியா சேர்த்துக்க சொன்னோம்னா கண்டிப்பா அதை சேர்க்கறதுக்கு முடியாது. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஷாம்பு அப்புறம் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்லாம் நிறைய வாங்குவோம். அது வந்து டப்பாவா வாங்கி வச்சோம் அப்படின்னா அது நமக்கே கணக்கு தெரியாது எவ்வளோ ஊத்துறோம் எவ்வளோ யூஸ் பண்றோம் அப்படின்னு. இந்த மாதிரி பாக்கெட்டா வாங்கி வச்சோம் அப்படின்னா அது கரெக்டா அளவோட இருக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புளிச்ச மாவு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காம ரொம்ப புளிச்சிருச்சுன்னா அது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு பக்கெட் தண்ணியில் நம்ம அந்த புளிச்ச மாவை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது புளிச்ச மாவுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுக்கு சாப்பாடு மீந்து போன சாப்பாடு ரொம்ப பழைய சாப்பாடுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கூட இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அது வந்து நம்ம வடிகட்டணும். ஸோ இது வந்து நம்ம வடிகட்ட வேண்டியதில்லை, மாவு தானே அப்படியே கூட நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி மெத்தை செடி இந்த பூச்சி பச்சை கலர் பூச்சிலாம் இருந்து அந்த கருவேப்பிலை செடியோட அந்த இலையெல்லாம் சாப்பிட்ரும்.
எல்லா செடிக்குமே அந்த பச்சை கலர் பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து இலை மாதிரியே இருக்கும், அதே கலர்லேயே இருக்கும். அதெல்லாம் வந்து சாப்பிடும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை மேலேருந்தே ஊற்றி விட்டோம், வேருக்கு ஊற்றி விட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கிளியர் ஆகிடும், நல்லா வந்து கொழுந்து பிடிக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லா செடிகளுக்குமே ஊற்றலாம், இந்த செடி தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது நான் அப்புறம் வந்து முட்டை தோல் வந்து நம்ம காய வச்சு அதை பொடி பண்ணி போடலாம், அதுவும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மழை காலத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக செடியெலாம் ரொம்ப நல்லா தளன்னு இருக்கும். ரோஸ் செடிக்கு எல்லா செடிக்குமே நம்ம ஊற்றலாம். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜா ரூமில் வந்துட்டு நிறையா ஊதுபத்தி கற்பூரம் இதெல்லாம் பற்ற வைக்கிறதுனால சீலிங் வந்து மேலே கருப்பாகும். அது வந்து நம்ம அடிக்கடிக்கு பெயிண்ட் அடிச்சிடுவோம். நான் அது மாதிரி தான் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு டைல்ஸ் மாதிரியே ஸ்டிக்கர் கிடச்சிச்சு. ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது பாருங்கள், டைல்ஸ் மாதிரியே இருக்கும். இந்த டைல்ஸும் இந்த ஸ்டிக்கரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடையாது, இப்போ கொஞ்சம் பெயிண்ட் அடித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனால் அந்த ஓரத்துலலாம் பாருங்கள் நல்லா பிளாக்காக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டோம் அப்படின்னா பிளாக் கலர் ஆனால் கூட நம்ம வந்து அதை துணி வச்சு தொடச்சிக்கலாம். பாருங்கள், மேல் வால் டைல்ஸும் சீலிங் பேப்பரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.